அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, முருகரை பற்றி பார்க்க போகிறோம். முருகர் வந்து வட இந்தியாவில் பிறந்தார். அதுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டுக்கு வந்தார். தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து எல்லாமே கொண்டாட ஆரம்பிச்சிங்க. அவர் கடவுளாக நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி, உங்கள்கிட்ட என்னப்பா ஆதாரம் இருக்குது முருகன் வந்து உங்கள் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னா, கந்த புராணத்தை சொல்கிறாங்க. கந்த புராணத்தை நம்ம தமிழில் டேரக்டாக எழுதணுமா அப்படின்னா இல்லை. கந்த புராணம் வந்து ஸ்கந்த புராணம் அப்படின்னு வந்து எழுதியிருக்காங்க. அதை தமிழக்கம் பண்ணியிருக்காங்க. அந்த கந்த புராணமுமே சரி ஒரு உண்மையான கதை அப்படின்னு கேட்டால் அதுவும் புராணமாக இருக்குது. நெற்றி சிவனோட நெற்றியிலேருந்து வந்து ஒரு அக்னி குழம்புது, அது வந்து முருகனாக வந்து இருக்குது அப்படின்னு வந்து ஒரு கதைகள் இருக்குது. இந்த மாதிரி முருகரோட பிறப்பையுமே வந்து கேவலப்படுத்தின ஒரு நூல்களும் இருக்குது. இதை ஆதாரமாக வச்சு இன்னும் யூடியூபர்ஸ் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ முருகனோட பிறப்பையும் கேவலப்படுத்தி ஒரு புராணங்கள்லாம் இருக்குது. இதையெல்லாம் வந்து இன்னும் பேசவும் இல்லை இவங்களாம். பட் அதையே வந்து ஆதாரமாக எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க. சரி, வேறு என்ன இருக்குது உங்கள்கிட்ட அப்படின்னு கேட்டால், எங்கள்கிட்ட வந்து கார்த்திகேய டெம்பிள் இருக்குது பாருங்கள், 1500 வருஷம் பழமையான கோயில் சொல்கிறாங்க. பட் நம்மள்கிட்ட சரி தமிழ்நாட்டில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, தமிழ்நாட்டில் வந்து 2300 வருஷம் பழமையான கோவில் இருக்குது. சாலூன் குப்பம் அப்படின்ற இடத்துல வந்து செங்கலால் கட்டப்பட்ட கோவில் இருக்குது. சங்க காலத்தில் கட்டப்பட்ட கோவில். இதில் வந்து உருவ வழிபாடுலாம் எதுவுமே இல்லை. அதே மாதிரி என்னென்னா, நம்ம எப்படி வந்து சங்க இலக்கியம் சங்ககாலம் அப்படின்னு பேசுகிறோமோ அதே மாதிரி தமிழ் அந்த காலத்தில் வந்து இன்னும் சங்க காலத்தில் வந்து குமரியை பற்றி தான் பேசியிருக்காங்க. இதை வந்து பதிவு பண்ணிகிட்டே இருக்காங்க இலக்கியத்துலேயும். இதை வந்து நம்ம கவிஞர் அறிவுமதி வந்து அழகாக வந்து எடுத்து ஒரு சின்ன புக்கை வந்து போட்டிருக்காரு. அதை கண்டிப்பாக படிங்க, நான் அட்டாச் பண்ணுறேன். குமரி வந்து அவர் வந்து அழகாக ஒரு சொல்கிறாரு என்னென்னா, நம்ம வந்து இப்போ மலைகள் மேலே இருக்க முருகரை பார்க்குறப்ப நம்ம என்ன சொல்கிறோம், படை வீடுன்னு சொல்கிறோமா. பட் அது வந்து அவர் என்ன சொல்கிறேன்னா குமரியோட எச்சங்கள் சொல்கிறாரு. இப்போ நம்மளுக்கு என்ன, அப்போ எனக்கு என்ன தோணுன்னா, அப்போ ஈழத்துக்காக இறந்தவங்களுக்கு ஒரு நினைவகம் வந்து கட்டுறப்போ இல்லை நினைவு தூணிக்கிறப்போ நம்மளுக்கு வந்து என்ன தோணுது, அதை பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து ஈழப்போர் அந்த இது ஞாபகம் வரும். அதே மாதிரி குமரி அந்த மலைகள் மேலே இருக்க ஒரு முருகரை பார்க்குறப்ப அந்த குமரி தான் நம்மளுக்கு வந்து ஞாபகம் வருது. இந்த மாதிரி தான் எனக்கு வந்து ரிலேட் ஆகுது. நெக்ஸ்ட் திங்க் வந்து என்னென்னா, இது அடுத்து வந்து புத்தர் காலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, புத்தருக்கு வந்து பாதுகாவலராக இருந்தார், படைத்தளபதியாக இருந்தார் அப்படின்னு வந்து எழுதுறாங்க. இது வந்து எழுதணும் விட்டாங்களா அப்படின்னா இல்லை. அடுத்து வந்து ஜப்பானில் வந்து கோவில்கள் இருக்குது. அதுக்கு வாயில் நுழைவாயிலில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வேல் வச்சு ஒரு முருகன் சிலை இருக்குது. முருகன் மாதிரி டைரெக்டாக முருகன் மாதிரி இருக்காது. இந்தியாவில் இருக்க முருகன் மாதிரி தமிழ்நாட்டில் இருக்க முருகன் மாதிரி இல்லாமல் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கலாச்சாரம் படி ஒரு வடிவம் செஞ்சு அந்த ஒரு முருகன்ற பேர் இருக்குது. பட் அவங்களோட பேர் என்ன, ஸ்கந்தன். இங்கே எப்படி ஸ்கந்த புராணம் அப்படின்னு சொன்னோமோ அது தமிழக்கத்தில் கந்த புராணம் வந்துச்சோ அதே பேர் ஸ்கந்தன் அப்படின்னு வந்து அங்கே இருக்குது. இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி அவங்க வந்து சீனாவில் வந்து வழிபடுறாங்க அவங்க பாதுகாப்பு. பட் இது வந்து சரியான நம்மளுக்கு வந்து சரியில்லை. ஏன்னா அவர் வந்து ஒரு ஒரு பேரரசர், ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு இல்லத்தோட நம்பிக்கைக்குரிய ஒருத்தர். அவர் வந்து ஒரு படைத்தளபதியா அப்படின்னா படைத்தளபதி இல்லை. புத்தருக்கு பாதுகாவலரா அப்படின்னா புத்தர் பாதுகாவலர் இல்லை. அவர் தமிழ் இனத்தோட ஒரு ஒரு நம்மளுக்கான ஒரு இறைவன், ஒரு செய்வன், அவ்வளோதான். மற்றபடி யாருக்கும் படைத்தளபதியோ எங்கேருந்தோ நெத்திலேருந்தோ எங்கேயும் பார்க்கலை. அது மாதிரி நார்த் இந்தியாவில் நீங்களும் ஒரு உரிமை கொண்டாடுறதுக்கும் எந்த ஒரு சான்றும் இல்லை. இப்படி வந்து வரலாறு நெடுக எந்த ஒரு சான்றுகளே இல்லாமல் ஒரு முருகனுக்கும் தமிழர்களுக்கும் உள்ள ஒரு கனெக்டிவிட்டியை வந்து தங்களுக்கானதான் மாற்றிக்கணுன்ட்டு வரலாறு நெடுக ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் இன்னும் ஒரு 1000 வருஷம் ஆனாலும் இதையே ட்ரை பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. பட் இன்னும் 1000 வருஷம் ஆனாலும் அவங்களால அதை ட்ரை பண்ணிட்டு மட்டும்தான் இருக்க முடியும். நான் நம்மள்கிட்ட தான் தமிழர்கள்ட்ட தான் ஆதாரங்கள் எல்லாமே இருக்குது. அது கோவிலாகட்டும், 2300 வருஷம் பழமையான கோவிலாகட்டும், இலக்கியங்களாகட்டும், எல்லாத்துட்டையும் தமிழர்கள் மட்டும்தான் நம்மள்கிட்ட தான் எவிடன்ஸ் இருக்குது, ஆதாரம் இருக்குது. அதனால் இவங்கள்ட்ட கேட்குற ஆதாரங்கள் கேட்டால் எல்லாமே புராணங்களோட ஆதாரங்களை தான் எடுத்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம என்ன ஆசைப்படுறோன்னா, இந்த மாதிரி தமிழர்களுக்கான நிறைய வரலாறுகள் நிறைய இருக்குது. எப்படி ஏஆர் முருகதாஸ் வந்து ஒரு படம் எடுத்தார் போதி தர்மர், அது மாதிரி இன்னும் நிறையா வந்து வரலாறுகள் இருக்குது. அதை வந்து இன்னும் நிறையா வந்து படங்கள் எடுக்கணும். இந்த மாதிரி படங்கள் எடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்னு தான் நம்மளோட ஆசையாக இருக்குது. தேங்க்யூ.